ஓம் சாந்தி. மே 4, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை கூறுகின்ற அனைத்தும் உங்கள் இதயத்தில் பதிய வேண்டும். சூரியவம்ச குலத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஒன்றை பெறுவதற்காக இங்கே நீங்கள் வந்திருப்பதனால் நீங்கள் ஞானத்தையும் கிரகிக்க வேண்டும். கேள்வி: சதா புத்துணர்வுடன் இருப்பதற்கு என்ன வழி? பதில்: வெப்பத்தில் மின் விசிறிகள் உங்களுக்கு புத்துணர்வு ஊட்டுவதைப் போல் நீங்களும் சதா தொடர்ந்தும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்ற வேண்டும். அப்பொழுது நீங்கள் புத்துணர்வுடன் இருப்பீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, அதற்கு ஒரு வினாடியே எடுக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் நிச்சயமாக சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக வேண்டும். ஏனெனில் இதன் மூலமே நீங்கள் பூகோளத்தை ஆள்பவர்கள் ஆகுவீர்கள். சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களே சூரிய வம்சத்தில் ஒருவர் ஆகின்றார்கள். ஓம் சாந்தி. மின் விசிறிகள் சுழன்ற வண்ணம் அனைவருக்கும் புத்துணர்வு அளிக்கின்றன. நீங்களும் இங்கிருக்கும் பொழுது சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுவீர்களாயின் மிகவும் புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டவர்கள் ஆகின்றீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரியாக இருப்பது பற்றி ஒருவருக்கு தெரியாதென்றால் அவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பூலோக ஆட்சியாளர்கள் ஆகப்போவதில்லை. சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கின்ற ஒருவருக்கு தான் பூலோக ஆட்சியாளர் ஆகுவதற்காகவே சுயதர்ஷன சக்கரதாரி ஆகி உள்ளோம் என்ற நம்பிக்கை இருக்கும். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை சக்கரத்துடன் காட்டுவதுடன் லக்ஷ்மி நாராயணனின் இணைந்த வடிவத்திற்கும் இந்த அடையாளத்தை கொடுத்துள்ளார்கள். அவருடன் மாத்திரமே இந்த அடையாளத்தை காட்டுகிறார்கள். சுயதர்ஷன சக்கரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அப்பொழுதே நீங்கள் பூலோகத்தை ஆள்பவர்கள் ஆகுவீர்கள். இது மிகவும் இலகுவான ஒன்றாகும். பாபா சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். குழந்தைகளே, அதற்கு ஒரு வினாடியே போதுமானது. பின்னர் நீங்கள் விஷ்ணு வம்சத்தவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். தேவர்கள் விஷ்ணு வம்சத்திற்கு உரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். விஷ்ணு வம்சத்தவர்கள் ஆகுவதற்கு முதலில் நீங்கள் சிவனின் வம்சத்தவர்கள் ஆக வேண்டும். பின்னர் பாபா இங்கிருந்து உங்களை சூரிய வம்சத்தில் ஒருவர் ஆக்குகின்றார். வார்த்தைகள் மிகவும் இலகுவானவையாகும். புதிய உலகத்தில் நாங்கள் சூரிய வம்சத்தில் ஒருவர் ஆகின்றோம். புதிய உலகத்தில் நாங்கள் பூகோளத்தை ஆள்பவர்களான அதிபதிகளாகவும் ஆகின்றோம். சுயதர்ஷன சக்கரதாரிகளாகவும் விஷ்ணு வம்சத்தவர்களாகவும் ஆகுவதற்கு ஒரு வினாடியே எடுக்கிறது. சிவ் பாபாவே அவ்வாறு உங்களை ஆக்குபவர். சிவ் பாபா உங்களை விஷ்ணு வம்சத்தவர்கள் ஆக்குகின்றார். வேறு எவராலும் உங்களை அவ்வாறு ஆக்க முடியாது. விஷ்ணு வம்சத்தவர்கள் இங்கு இல்லை, சத்யுகத்திலேயே இருக்கிறார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இது விஷ்ணு வம்சத்தவர்கள் ஆகுவதற்குரிய யுகமாகும். சூரிய வம்சம் என்றும் அழைக்கப்படுகின்ற விஷ்ணுவின் வம்சத்தவர்கள் ஆகுவதற்கே நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். ஞானம் நிறைந்த சூரிய வம்சம் என்ற வார்த்தைகள் மிகவும் சிறப்பானவை. விஷ்ணுவே சத்யுகத்து அதிபதியாக இருந்தார். லக்ஷ்மி நாராயணர் இருவருமே அவருக்குள் அடங்குவர். குழந்தைகளாகி நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்காகவோ அல்லது விஷ்ணு வம்சத்தவர்கள் ஆகுவதற்காகவோ இங்கே வந்துள்ளீர்கள். சத்திய யுக உலகமாகிய புதிய உலகத்தில் விஷ்ணு வம்சத்தவர்கள் ஆகுவதில் பெருமளவு சந்தோஷம் இருக்கிறது. அதைவிட உயர்ந்த அந்தஸ்து எதுவும் இல்லை. இதில் பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இதுவே உங்கள் இலக்கும் லட்சியமும் என்று கண்காட்சிகளில் நீங்கள் விளங்கப்படுத்துகிறீர்கள். அவர்களுக்கு கூறுங்கள், இது மிக பெரியதோர் பல்கலைக்கழகம். இது ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறது. இலக்கும் லட்சியமும் இந்த படத்தில் இருக்கின்றன. ஒரு வினாடியில் விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் எதை எழுதுவது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும்.
உங்களால் மாத்திரமே இதை விளங்கப்படுத்த முடியும். இதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: நிச்சயமாக நாங்கள் விஷ்ணு வம்ச தேவர்களாக இருந்தோம். அதாவது நாங்கள் தேவ குலத்திற்கு உரியவர்களாக இருந்தோம். நாங்கள் ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தோம். தந்தை விளங்கப்படுத்துகின்றார்: இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, 5000 வருடங்களுக்கு முன்னர் நீங்களே பாரதத்தில் சூரிய வம்சத்து தேவர்களாக இருந்தீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் இது இப்பொழுது பிரவேசித்துள்ளது. சிவ் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார்: குழந்தைகளே, சத்யுகத்தில் நீங்களே சூரிய வம்சத்தவர்களாக இருந்தீர்கள். சூரிய வம்சத்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு சிவ் பாபா வந்துள்ளார். உண்மையில் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. பூஜிப்பவர்கள் இல்லாத பொழுது அவர்களே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அங்கே பக்தி மார்க்கத்து சம்பிரதாயங்கள் இருக்கவில்லை. சமய நூல்களில் மாத்திரம் வழிபாட்டு சம்பிரதாயங்கள் அனைத்தும் எழுதப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் சம்பிரதாயங்கள் ஆகும். எல்லையற்ற தந்தை சிவ் பாபா இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். அவரே ஞானக்கடலும் மனித உலக விருட்சத்தின் விதையும் ஆவார். அவர் விருட்சத்தின் பிரபு என்றும் வியாழ பிரபு என்றும் அழைக்கப்படுகின்றார். வியாழ சகுனமே அனைத்திலும் அதிமேலானதாக கருதப்படுகிறது. விருட்சத்தின் பிரபு உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்: நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்தீர்கள். பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். விகாரமற்றவர்களாக இருந்த தேவர்கள் எங்கே சென்று விட்டார்கள்? நிச்சயமாக அவர்கள் மறுபிறவி எடுத்து கீழிறங்கி வந்திருப்பார்கள். எனவே ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்தில் அல்லது கடுதாசியில் குறித்து கொள்ளப்பட வேண்டும். உங்கள் இதயத்திலா அல்லது காகிதத்திலா குறிப்பெடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இவற்றை விளங்கப்படுத்துபவர் யார்? சிவ் பாபா. அவரே சொர்க்கத்தை படைக்கின்றார். சிவ் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்க ஆஸ்தியை கொடுக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவராலும் இதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. லௌகீக தந்தை ஷரீரதாரியாவார். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்கள் பரலோக தந்தையை பாபா என நினைவு செய்கின்றீர்கள். எனவே பாபாவும் ஓ குழந்தைகளே என்று பதிலளிக்கின்றார். அதனால் அவர் எல்லையற்ற தந்தையாவார். குழந்தைகளாகிய நீங்களே பூஜிக்க தகுதி வாய்ந்த சூரிய வம்ச தேவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகி உள்ளீர்கள். இது ராவண ராஜ்யம். மக்கள் வருடா வருடம் தொடர்ந்தும் ராவணனின் கொடும் பாவியை எரிக்கிறார்கள். அவ்வாறு இருந்தும் ராவணன் மரணிப்பதில்லை. அவர்கள் 12 மாதங்களின் பின்னர் மீண்டும் ராவணனை எரிக்கிறார்கள். இது தாம் ராவண சமுதாயத்திற்கு உரியவர்களே என்பதை நிரூபிப்பதாக உள்ளது. ராவணன், அதாவது 5 விகாரங்களின் ராஜ்யம் சதா காலமும் இருக்கிறது. சத்யுகத்தில் அனைவரும் மேன்மையானவர்களாக இருந்தார்கள். கலியுகம் இப்பொழுது பழைய சீரழிந்த உலகமாக இருக்கிறது. இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவின் குலத்திற்கு உரியவர்களான நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பிராமணர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் சூத்ர குலத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்நேரத்தில் இது அசுர ராஜ்யமாக இருக்கிறது. தந்தை துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் அந்த சந்தோஷம் இப்பொழுது எங்கே? அது சத்யுகத்தில் இருக்கிறது. துன்பம் எங்கே இருக்கிறது? கலியுகத்தில் இருக்கிறது. சிவ் பாபாவே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் ஆவார். அவரே உங்களுக்கு சந்தோஷ ஆஸ்தியை கொடுக்கின்றார். சத்யுகம் சந்தோஷ தாமம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே துன்பத்தை பற்றிய குறிப்பே இருக்காது. அங்கே உங்கள் ஆயுட்காலம் நீண்டதாக இருக்கிறது. அங்கே அழவேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் உரிய நேரம் வரும்பொழுது உங்கள் பழைய தோலை நீக்கி மற்றொன்றை பெறுகின்றீர்கள். உங்கள் சரீரம் இப்பொழுது பழையதாகிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு குழந்தை ஆரம்பத்தில் சத்தோகுணியாக இருக்கின்றார். அதனாலேயே சிறு குழந்தைகள் பிரம்ம தத்துவத்தின் ஞானம் உள்ளவர்களை விடவும் மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள். இருப்பினும் அவர்கள் விகாரமான இல்லறத்தையே துறக்கின்றார்கள் என்பதால்
அவர்கள் விகாரங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் சிறு குழந்தைகள் அவற்றை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்நேரத்தில் உலகம் முழுவதும் சீரழிந்த ராஜ்யமாகிய ராவண ராஜ்யமாகவே இருக்கிறது. சத்யுகத்தில் மேன்மையான தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது அது இல்லை. பின்னர் வரலாறு மீண்டும் இடம்பெறும். உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குவது யார்? இங்கே ஒருவர் கூட மேன்மையானவராக இல்லை. இதற்கு மிகவும் சிறந்ததோர் புத்தி தேவைப்படுகிறது. இதுவே தெய்வீக புத்தி உடையவர் ஆகுவதற்குரிய யுகம் ஆகும். தந்தை உங்களை கல்புத்தி உடையவர்களில் இருந்து தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆக்குகின்றார். நல்ல சகவாசம் உங்களை அக்கறைக்கு எடுத்து செல்லும் என்றும் தீய சகவாசம் மூழ்கடித்து விடும் என்றும் கூறப்படுகிறது. உண்மையான தந்தை ஒருவரை தவிர உலகிலுள்ள சகவாசங்கள் அனைத்தும் தீய சகவாசமே ஆகும். தந்தை கூறுகின்றார், உங்களை முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆக்கிய பின்னர் நான் பிரிந்து செல்கின்றேன். பின்னர் உங்களை முற்றிலும் விகாரமானவர்கள் ஆக்குபவர் யார்? எங்களுக்கு என்ன தெரியும் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உங்களை விகாரமற்றவர் ஆக்குவது யார்? அது நிச்சயமாக தந்தையாகவே இருக்க வேண்டும். உங்களை விகாரமானவர்கள் ஆக்குவது யார்? எவருக்கும் தெரியாது. தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மக்களுக்கு முற்றிலும் எதுவும் தெரியாது. இது ராவண ராஜ்யம். ஒருவரது தந்தை மரணிக்கும் பொழுது அவர் எங்கே சென்றார் என்று அவர்களை கேளுங்கள். அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று அவர் பதிலளிப்பார். அச்சா, அவர் நரகவாசியாக இருந்தார், எனவே நீங்களும் நரகவாசி என்பதே அதன் அர்த்தமாகும். இது விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவானது. எவருமே தங்களை ஒரு நரகவாசி என்று கருதுவதில்லை. நரகம் விலைமாதர் இல்லம் என்றும் சொர்க்கம் சிவாலயம் என்றும் அழைக்கப்படுகின்றன. 5000 வருடங்களுக்கு முன்னர் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியுமாக உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் மறு பிறவிகள் எடுக்க வேண்டி இருந்தது. நீங்களே அதிகபட்ச மறு பிறவிகள் எடுத்தவர்கள். ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலமாக பிரிந்திருந்தனர் என்று நினைவு கூறப்படுகிறது. நீங்களே முதலில் இங்கே வந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்கள் என்றும் பின்னர் 84 பிறவிகள் எடுக்கும் பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள் என்றும் நீங்கள் இப்பொழுது நினைவு கூறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையாக வேண்டும். தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று மக்கள் அழைக்கிறார்கள். எனவே ஒரே ஒரு பரம சத்குருவே வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்றார் என்று அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார்கள். அவரே கூறுகின்றார், நான் இவருக்குள் இருந்து உங்களை தூய்மையாக்குகின்றேன். எவ்வாறாயினும் 8.4 மில்லியன் உயிரினங்கள் இல்லை, 84 பிறவிகள் இருக்கின்றன. சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனின் பிரஜைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. அவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்களும் 84 பிறவிகள் எடுக்க வேண்டும். முதல் இலக்கத்தை பெறுபவர்களே முழுமையான 84 பிறவிகளையும் எடுப்பவர்கள் என்பதால் அவர்கள் முதலில் செல்லவும் வேண்டும். தேவலோக வரலாறு மீண்டும் இடம் பெறுகிறது. சூரிய வம்சம், சந்திர வம்சம், ராஜ்யங்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டும். தந்தை உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். உங்களை சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாக மாற்றும் இந்த பாடசாலைக்கு அல்லது பல்கலைக்கழகத்திற்கு வந்துள்ளதாக நீங்கள் கூறுகிறீர்கள். இதுவே உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். நன்றாக முயற்சி செய்பவர்கள் சித்தியடைவார்கள். முயற்சி செய்யாதவர்கள் பிரஜைகள் ஆகுவார்கள். அவர்களில் சிலர் மிகுந்த செல்வந்தர்களாகவும் சிலர் குறைந்த அளவில் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ ஸ்ரீ சிவ் பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணர் அல்லது தேவராகவோ ஆகின்றீர்கள். ஸ்ரீ என்றால் மேன்மையானது என்பதாகும். இந்த நேரத்தில் எவரையுமே நீங்கள் ஸ்ரீ என்று அழைக்க முடியாது.
எவ்வாறாயினும் இங்கே எவரையும் ஸ்ரீ இன்னாராயினார் அழைக்கின்றார்கள். தேவர்களைத் தவிர வேறு எவரையுமே மேன்மையானவர்கள் என்று அழைக்க முடியாது. பாரதமே அனைத்திலும் அது மேலானதாக இருந்தது. இப்போது ராவண ராஜ்யத்தில் பாரதத்தின் புகழை அமிழ்த்தி விட்டார்கள். பாரதத்திற்கு பெரும் புகழ் பெரும் அவதூறும் உள்ளது. பாரதம் மிக செல்வந்த நாடாக இருந்தது. அது இப்பொழுது முற்றிலும் ஏழையாகிவிட்டது. மக்கள் தேவர்களின் விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று அவர்களின் புகழை பாடி, நான் தெய்வீக குணம் அற்றவன், என்னிடம் தெய்வீக குணம் எதுவுமில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களின் விக்கிரகங்களின் முன்னால் இவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் தேவர்கள் கருணை காட்ட முடியாதவர்கள். ஒரே ஒருவரே கருணை காட்டுபவர். அவர் உங்களை மனிதரிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். இப்போது அவர் உங்கள் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாக இருக்கின்றார். அவர் உத்தரவாதம் அளிக்கின்றார், என்னை நினைவு செய்வதனால் உங்கள் பல பிறவி பாவங்கள் அழிக்கப்படும். நான் உங்களை என்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வேன். பின்னர் நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இது 5000 வருடங்களின் சக்கரமாகும். புதிய உலகம் இருந்தது, மீண்டும் நிச்சயமாக புதிய உலகம் வரும். உலகம் தூய்மையற்றதாகும் பொழுது தந்தை வந்து அதனை தூய்மையாக்குவார். தந்தை கூறுகின்றார், ராவணன் உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகின்றான், நான் உங்களை தூய்மையாக்குகின்றேன். எவ்வாறாயினும் மக்கள் பொம்மைகளோடு விளையாடுவதைப் போலவே தொடர்ந்தும் வழிபாடு செய்கிறார்கள். ஏன் ராவணன் 10 தலைகளுடன் காட்டப்படுகின்றான் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் விஷ்ணுவை 4 கரங்களுடன் காட்டுகிறார்கள். ஆனால் அப்படியொரு மனிதர் இருக்க முடியாது. 4 கரங்களையுடைய மனிதர் ஒருவர் இருந்தால் அவரது குழந்தைகளும் அவரை போன்றே இருப்பார்கள். இங்கே அனைவருக்கும் 2 கரங்களே இருக்கின்றன. அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் சமய நூல்களை உரைக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். இது ஓர் அற்புதமே. தந்தையே ஞானத்தின் அதிகாரி ஆவார். மனிதர் எவருமே ஞானத்தின் அதிகாரியாக இருக்க முடியாது. நீங்கள் என்னை ஞானக் கடல் என்று அழைக்கின்றீர்கள். சர்வ சக்திவான் என்ற புகழ் தந்தைக்கே உரியதாகும். தந்தையை நீங்கள் நினைவு செய்யும் பொழுது அவரிடமிருந்து சக்தியை பெற்று அதன் மூலம் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். உங்களிடம் அளவற்ற சக்தி இருந்ததென்றும் நீங்கள் விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்களே உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தீர்கள். அதனால் நீங்கள் சர்வ சக்திவான்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், இல்லையா? இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் உலகம் முழுவதற்கும் அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து சக்தியை பெற்றார்கள்? தந்தையிடமிருந்து ஆகும். கடவுளே அதிமேலானவர். அவர் உங்களுக்கு அத்தகைய இலகுவான விளக்கத்தை கொடுக்கின்றார். நீங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும் 84 பிறவி சக்கரம் பற்றி புரிந்து கொள்வது இலகுவானதாகும். அதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். தூய்மையற்றவர்களால் உலக ராஜ்யத்தை பெற முடியாது. தூய்மையற்றவர்கள் அவர்களுக்கு தேவ தேவியரின் விக்கிரகங்களுக்கு முன்னால் நின்று வணங்குகிறார்கள். தாங்கள் பக்தர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதால் தூய்மையாக இருந்தவர்களின் முன்னால் நின்று வணங்குகிறார்கள். பக்தி மார்க்கமும் அரை சக்கர காலத்திற்கு நீடிக்கிறது. நீங்கள் இப்பொழுது கடவுளை கண்டுவிட்டீர்கள். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். நான் உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்கு வந்துள்ளேன். கடவுள் நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவத்தில் வருவார் என்று மக்கள் பாடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் மாட்டு வண்டியில் வரப்போவதில்லை. அதி மேலானவராக இருந்து இப்பொழுது தன் 84 பிறவிகளை பூர்த்தி செய்துள்ளவரில் மாத்திரமே நான் பிரவேசிக்கின்றேன். சத்யுகத்திலேயே மேன்மையான மனிதர்கள் இருக்கிறார்கள். கலியுகத்தில் மக்கள் சீரழிந்தவர்களாகவும் தமோ பிரதானமாகவும் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகின்றீர்கள். தந்தை வந்து உங்களை தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆக்குகின்றார். இது ஒரு நாடகம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளாது விட்டால் உங்களால் ஒரு பொழுதும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அச்சா,
இனிமையிலும் இனிமையான எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தினால் உங்கள் புத்தியை தெய்வீகமாக்கிக் கொள்ளுங்கள். முற்றிலும் விகாரமற்றவர் ஆகுங்கள். தீய சகவாசத்திலிருந்து தொலைவில் இருங்கள். 2. சுயதர்ஷ்ண சக்கரதாரிகளாகிய நீங்கள் புதிய உலகின் அதிபதிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் ஆகுவீர்கள் என்ற சந்தோஷத்தை எப்பொழுதும் பேணுங்கள். சிவ் பாபா உங்களை ஞானம் நிறைந்த சூரிய வம்சத்தவர்கள் ஆக்குவதற்கு வந்துள்ளார். இதுவே உங்கள் இலக்காகும். ஆசீர்வாதம். தடைகளை களிப்பூட்டும் விளையாட்டாக கருதி அவற்றை வெற்றி கொள்வதன் மூலம் தடைகளில் இருந்து விடுபட்ட ஒரு வெற்றியாளர் ஆகுவீர்களாக. தடைகள் வருவது நல்லதாகும், ஆனால் அவை உங்களை தோற்கடிக்காதிருக்கட்டும். தடைகள் உங்களை உறுதியானவர் ஆக்குவதற்கே வருகிறது என்பதால் தடைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை களிப்பூட்டும் விளையாட்டாக கருதுங்கள். இவற்றை வெற்றி கொண்டு வெற்றியாளர் ஆகினால் நீங்கள் தடைகளிலிருந்து விடுபட்டவர்களும் வெற்றியாளர்களும் என அழைக்கப்படுவீர்கள். சர்வ சக்திவான் தந்தையின் சகவாசம் உங்களுக்கு இருப்பதனால் எதனை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தந்தையின் நினைவிலும் சேவையிலும் மும்முரமாக இருந்தாலே நீங்கள் தடைகளில் இருந்து விடுபட்டிருப்பீர்கள். உங்கள் புத்தி ஓய்வாக இருந்தாலே தடைகள் அல்லது மாயை வருகிறது. ஆனால் நீங்கள் மும்முரமாக இருந்தால் மாயையும் தடைகளும் ஒதுங்கிவிடும். உங்கள் புத்தி ஓய்வாக இருந்தால் தடைகள் அல்லது மாயை வருகிறது. ஆனால் நீங்கள் மும்முரமாக இருந்தால் மாயையும் தடைகளும் ஒதுங்கிவிடும். ஸ்லோகம். உங்கள் சந்தோஷ கணக்கில் சேமிப்பதற்கு மரியாதா கோட்பாடுகளுக்கு ஏற்ப இதயபூர்வமாக அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். ஓம் சாந்தி.